இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் ஒரு புது செய்தியை உங்கள் மத்தியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் பேசும்படியாக அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமாக. அதான் பல இடங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். வெளிப்படத்திலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, ஆகவே இந்த நாளிலும் இந்த கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை ஆயத்தப்படுத்தவும் நம்மை உணர்த்துவிக்கப்படவும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார், நம்மை உணர்த்த விரும்புகிறார். ஆகவே அந்த அவனுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து நம்மை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். எவ்வளவுக்கு அதிகமாக நம்மை நாம் பரிசோதித்து பார்க்கிறோமோ அதுக்கு அதிகமாக நாம் கர்த்தரை கிட்டி சேர முடியும், அவருடைய வரியைக்கு நாங்கள் ஆயத்தப்பட முடியும். இன்றைக்கு வேத தியானத்துக்கென்று எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்கள், இதனுடைய தலையங்கம் என்னென்று சொன்னால், இந்த செய்தியின் தலையங்கம் முத்திரையா அல்லது நிறைவா என்று சொல்லி தான் இந்த செய்தியின் தலையங்கம். இந்த வார்த்தை நாம் தியானிக்கும் போது பல காரியத்தை நாம் ஆவியானவரோட உதவியோடு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், இது உண்மையான சரியான வெளிப்பாடை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய விதமாக இருக்கிறது. பாருங்கள், முத்திரையா அல்லது நிறைவான்னு சொல்லி. அப்போ இதை நாங்கள் கவனித்து நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இதில் என்ன சொல்லப்படுகிறது? நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு பாருங்கள். அப்போ விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ நமக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட வேண்டும் என்றால் இங்கே வார்த்தையின்படி நாங்கள் 2 காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு உலகத்திலே பல வார்த்தைகள் இருக்கிறது, பல தத்துவங்கள் இருக்கிறது, பல ஆலோசனைகள் பார்த்திங்கன்னா அந்த உலகத்திலே காணப்படுகிறது. பாருங்கள், யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன காரியத்தை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களோ அது எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு சமையலாக இருந்தாலும் என்ன, பாருங்கள் பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்வதாக இருந்தாலும் என்ன, ஒரு காரை திருத்துவதாக இருந்தாலும் என்ன, பாருங்கள் பல காரியத்தினாலே பல காரியத்தை நாம் அறிய முடியும். பாருங்கள், அப்படியான வசதி இந்த காலத்திலே நம்முடைய வாழும் இந்த காலங்களிலே நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இங்கே நாங்கள் சொல்லப்படுகிறது என்னென்றால், பாருங்கள், எனக்கு ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் பாருங்கள் நான் என்ன செய்ய வேண்டுமாம்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்க வேண்டும். அப்போ அந்த சுவிசேஷம் எப்படியாம் பார்த்தீங்கன்னா அது ரட்சிப்பை தருகிறது. அடுத்தது அது சத்தியம் உள்ளது. அந்த வசனம் சுவிசேஷம் என்று சொல்கிறது கர்த்தருடைய வசனம். அது எப்படி என்னை ரட்சிக்கிறது? அது சத்தியம் உள்ளது. அப்போ அந்த வார்த்தையை நாம் கேட்கும்போது அதான் 2வது வருகிறது, கேட்ட அந்த வசனத்தை நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இந்த 2 காரியங்களும் நான் என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் போது பாருங்கள், நான் பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம். இதான் நம்முடைய ஆரம்ப கால இரட்சிப்பின் அனுபவத்தை இதான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ வசனத்தின்படி இந்த 2 காரியங்களும் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு மனுஷி இந்த 2 காரியங்களும் செய்கிறார்களோ அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். அடுத்தது அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நபர்களுக்குள் பரிசுத்த ஆவியானவராலே ஒரு முத்திரை கொடுக்கப்படுகிறது. அதான் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிறது, பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இது நம்முடைய ஆரம்ப கால ரட்சிப்பை குறிக்கிறது. பாருங்கள், பல பேர் பலவிதமாக நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், பல ஆண்டுகளாக நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம். பாருங்கள், அப்போ நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும், அது சிறியோராக இருக்கலாம், பெரியோராக இருக்கலாம், முதியோராக இருக்கலாம், பாருங்கள் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். அப்போ அது ஒரு சீல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த சீல் பார்த்தீங்கன்னா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சொல்லி அங்கே ஒரு சீல் நமக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு
கொண்டு போகப்பட்டு என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இங்கே நாங்கள் எதை பார்க்கிறோம் என்றால், பாருங்க, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் காணப்படுகிறார். அப்போ அதான் நான் பாருங்க துவக்கத்தில் நான் சொன்னேன், இந்த செய்தியின் தலையங்கம் என்னென்று சொன்னால், முத்திரையா அல்லது நிறைவா? நம்முடைய வாழ்க்கையிலே எது முக்கியம்? முத்திரையா அல்லது நிறைவா? பாருங்க, அப்போ அங்கே நாங்கள் பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம். ஆனால் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த இயேசுவின் வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக பாருங்க, அவர் பரிசுத்த ஆவியானவராய் நிறைந்தவராய் எங்கே அவர் போகிறார் என்றால், யோர்தானுக்கு அவர் போகிறார். அப்போ யோர்தானுக்கு போய் அதை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் 2 காரியங்கள் முக்கியம். பாருங்க, ஒன்று பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்படுவது. அதான் நான் ஆரம்பத்திலே நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ரட்சிக்கப்படுகிறோம். அந்த சுவிசேஷத்தை நாங்கள் கேட்டு பாருங்க, அந்த சத்திய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நாங்கள் விசுவாசிக்கும் போது எங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது. அப்போ அந்த ரட்சிப்புக்கு அடையாளமாக நான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள் நாங்கள் முத்திரை போடப்படுகிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தை நாங்கள் பாருங்க, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இன்னொரு காரியம் முக்கியம் என்னென்றால், பரிசுத்த ஆவியின் நிறைவு முக்கியம். அப்போ ஒரு பக்கம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம். ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அப்போ இந்த 2 காரியங்களும் பாருங்க, ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக மிக முக்கியம். பாருங்க, இந்த முத்திரையின் தன்மை என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். எதற்காக நாம் அவருக்குள் முத்திரை போடப்படுகிறோம்? ஸோ அதை நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுத்தந்த அந்த காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் அதை விளங்கப்படுத்த விரும்புகிறேன். பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஆவியானவர் இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும் போது, இதை கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நாம் பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி கர்த்தர் கேட்டு விதமாக அவர் கேட்டு விதமாக நாங்கள் மாறத்தக்க விதமாக இங்கே கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ என்னோடு கூட 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்றும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ நாம் பரிசுத்த ஆவியானவருக்குள் நாம் முத்திரை போடப்பட்டோம் என்றால், நாம் பாருங்க சும்மா நாங்கள் போடப்படவில்லை. ஆனால் முத்திரை பெற்ற நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. அது முதல் நாங்கள் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிற தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்று சொல்லப்படுது. என்ன அஸ்திபாரம்? தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்று சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை. இது என்ன பாருங்க, அதான் நாங்கள் பார்க்க போகிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா அதில் வேதம் என்ன சொல், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா இதற்காக அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம் என்றால், முதலாவது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா நாம் அவருக்குள் முத்திரை போடப்பட்டு பாருங்க. அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு இந்த முத்திரையின் மூலமாக எனக்கு அனுமதி கிடைக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் அனுமதி கிடைத்தது தான். ஆனால் அதற்குள் பிரவேசிக்கிறது கேட்ட கிரியைகளை இந்த பூமியிலே நான் செய்ய வேண்டும். அதான் மிக மிக முக்கியம். பாருங்க, ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, ஒரு காரோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் எடுக்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள், அந்த காரியத்தை எல்லாம் டெஸ்ட் பண்ணி போட்டு இந்த காரை நீங்கள் ஓடலாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு சீல் கொடுப்பார்கள். அவர்கள் உறுதிப்படுத்துவார்கள் இந்த காரில் எந்த பிழைகளும் ஒன்றும் இல்லை, ஆகவே இந்த கார் ரோடு வழியிலே ஓடுவதற்கேற்ற தகுதி இருக்குன்னு சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் கேரண்டி பண்ணுவார்கள். அதான் அந்த கேரண்டி சீல் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போவதற்கு, நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு நமக்கு கர்த்தர் வழி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அதை நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் அதுக்குள் பிரவேசிக்கிறது கேட்ட கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஏதோ எனக்கு சீல் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது என்றால், நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேணும் என்றால் என்னுடைய கிரியை முக்கியம். அதான் வேதம் சொல்லுகிறது. பாருங்க, இயேசு வரும்போது அவனுடைய கிரியைகளை கேட்ட பலனை அவர் கொண்டு வருகிறார். அப்பா, பரலோக
பரலோகம் எதை பார்க்கிறது என்று சொன்னால், முத்திரை போடப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே, ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய கிரியை எப்படி இருக்குன்னு சொல்லி பரலோகத்திலே பார்த்தீங்க எல்லாம் எழுதப்படுகிறது. அதான் ஜீவ புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்படுகிறது. அதனால் தான் பாருங்க, முத்திரை பெற்று விட்டேன் என்று சொல்லி என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானுடைய உதவி நமக்கு தேவைப்படுகிறது. ஏனென்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ வேண்டும். அப்போ முத்திரை பெற்றுக்கொண்டது உண்மைதான். ஆனால் அந்த முத்திரை தான் பார்த்தீங்கன்னா, அது அந்த முத்திரையை வைத்துக்கொண்டு நான் நித்தியத்துக்குள் போக முடியாது. ஏனென்றால் நான் அதுக்கேற்ற கிரியில நான் செய்ய வேண்டும். எனக்கு சீல் கொடுக்கப்பட்டிருக்கு தான். அதாவது நான் அந்த நித்திய ஜீவனுக்குள் போகலாம் என்று சொல்லி, ஆனால் நித்திய ஜீவனுக்குள் போவதற்கு என்னுடைய கிரியை முக்கியம். அப்போ அதற்கேற்ற விதமாகத்தான் பாருங்க தீர்மானிக்கப்படும் நித்திய ஜீவனுக்குள் இவர் போவாரா இல்லையான்னு சொல்லி. எனக்கு பாருங்க, எனக்கு அந்த முத்திரை இருக்குதான், ஆனால் அந்த முத்திரை கேரண்டி அல்ல. அப்போ அந்த முத்திரை பெற்ற நான் என்னுடைய வாழ்க்கை மிக முக்கியமாக இருக்கணும். பாருங்க, தான் அந்த காருக்கு நான் திரும்பி உதாரணத்துக்கு வருகிறேன். பாருங்க, அந்த காரை அவர்கள் தருகிறார்கள். புதுசாக அந்த காரை ஏற்படுத்தி உருவாக்கி அதெல்லாம் சீல் பண்ணி தருகிறார்கள். இந்த காரை நீங்கள் ஓடலாம்னு சொல்லி. அப்போ எனக்கு அந்த கேரண்டி இருக்கிறது. ஆனால் அந்த காரை நான் பாருங்க ரோட்டில் நான் ஓடும் போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு விபத்தில் நான் மாட்டுப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த கார் முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பழுதாக எல்லாம் உடைந்து விடுகிறது. அப்போ அந்த சீல் பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மை அது இழக்கிறது. ஏனென்றால் அந்த கார் பாதிக்கப்பட்டு விட்டது. அந்த கார் ஓடத்தக்க பாருங்க தகுதி அந்த காருக்கு இல்லாமல் போய்விட்டது. ஏனென்றால் விபத்தினாலே அந்த கார் பாதிக்கப்பட்டபடியினால் அப்போ அவர்கள் கொடுத்த அந்த கேரண்டி இல்லாமல் போகிற, அந்த சீல் இல்லாமல் போகிறது. பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறதுக்கு, நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு எனக்கு பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டேன். ஆனால் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அத்தான் வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ நான் துக்கப்படுத்துவனாய் இருந்தால் அந்த மீட்கப்படும் நாளுக்குள் நான் பங்கு பெற முடியாது. அப்போ எனக்கு சீல் இருக்குன்னு சொல்லி நான் இஷ்டத்துக்கு நான் தைரியமாக ஏதோ நான் காரியங்களை உலக வாழ்க்கையை நான் வாழ முடியாது. அப்போ என்னுடைய வாழ்க்கை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய கிரியைகளை குறித்து நான் கவனமாக இருக்க வேண்டும். அதனால் பாருங்க, எனக்கு சீல் இருக்குதான், ஆனால் அந்த சீல் இருக்கிறபடியினாலே நான் நித்தியத்துக்குள் போவேன் என்று சொல்ல முடியாது. அப்போ இந்த சீல் எனக்கு கொடுக்கப்பட்டது தான். ஆனால் அந்த சீல் பார்த்தீங்கன்னா அதோடைய தன்மை இழக்க முடியும். எப்படி என்றால், என்னுடைய வாழ்க்கை சரியில்லாமல் போகும்போது, ஆவியானவரை நான் துக்கப்படுத்தும் போது அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியாமல் போய்விடுவேன். அப்போ அதோடைய சீல் அந்த முத்திரை அதோடைய தன்மையை அது இழந்துவிடும். அதான் நான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு வசனத்தின் மூலமாக இந்த காரியங்கள் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, இது ஒரு இந்த வசனத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்களை குறித்து இங்கே நாங்கள் பார்க்கிறோம். எல்லாரும் ஓடுகிறார்கள் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா என்று சொல்லி. அப்போ அதே போலத்தான் நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லதுதான். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர்கள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம், அதுவும் நல்லதுதான். ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள் போவார்கள் என்று சொல்ல முடியாது, கரண்டி பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய கிரியைகளை பரலோகம் பார்க்கிறது. அதான் அந்த ஜீவ புஸ்தகத்தில் எல்லாம் எழுதப்படுகிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையிலே கரண்டியாக 100% நான் நித்தியத்துக்குள் போவேன் என்று சொல்ல முடியாது. அப்போ ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையை நான் கவனமாய் பாதுகாக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நான் பாதுகாக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்குள் நான் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ முத்திரை பெற்றது உண்மைதான். ஆனால் அந்த முத்திரையுடைய தன்மையை இழக்கக்கூடிய விதத்திலே என்னுடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. அதை நாங்கள் பார்க்குறோம். பாருங்க, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்போ என்னுடைய கிரியை எல்லாம் அந்த நித்திய ஜீவனுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லிதான் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தை பார்க்கும்போது
போது எல்லாம் ஒரு தாகத்தோடும் வாஞ்சையோடும் கர்த்தரை தேடினார்கள். பாருங்க, அவர் ஜெபம் பண்ணும் போது உண்மையாக ஜெபம் பண்ணினார்கள், ஒரு வாஞ்சையோடு ஜெபம் பண்ணினார், கர்த்தரை தேடினார்கள். கர்த்தருடைய வார்த்தை மீது தாகம் இருந்தது, வாஞ்சை இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே குறைந்து போய் இப்போ பழக்க வழக்கமாக போய்விட்டது. ஒரு கடமைக்காக ஜெபம் பண்ணுவது, பழக்க வழக்கத்தினாலே ஜெபம் பண்ணுவது, மனசாட்சி குத்துமேன்னு சொல்லி அதனாலே ஜெபம் பண்ணுவது, இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்க வழக்க கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ ஆரம்ப காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த தேவன் மேல் இருக்கிற அந்த பற்று, தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பு, தேவன் மேல் இருக்கிற அந்த நேசம் இப்போ இல்லாமல் போய்விட்டது. அதான் நாங்கள் பார்க்கிறோம். அதான் எரேமியா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்பதான் உங்களுக்கு அது விளங்கும். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இதான் நாங்கள் ஆரம்பக்காக ரட்சிக்கப்பட்ட போது, பரிசுத்த ஆவியான முத்திரை போடப்பட்ட போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. உலகத்தால் வர முடியாத சந்தோஷம் அந்த நாட்களில் நமக்கு இருந்தது. பாருங்க, எல்லாம் நாங்கள் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு நாம் கர்த்தரை தேடினோம், கர்த்தரை ஆராதித்தோம். எவ்வளவு மணித்தியாலங்கள் பாருங்க செய்தி போனாலும் கூட நாங்கள் முறுமுறுக்காம, டைமை பார்க்காம, அவ்வளவு ஆர்வமாக கவனமாக கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்டோம். வீட்டை போனாலும் அந்த கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கை இந்த வார்த்தையோடு இருக்காண்டு பரிசோதித்தோம். நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்தோம். உலக காரியத்தின் மீது எங்களுக்கு பற்று இருக்கவில்லை, உலக காரியத்தின் மீது நாங்கள் பாருங்க அன்பு கூறவில்லை, உலக காரியத்தை பின்னால் நாங்கள் போகவில்லை. அப்போ நாம் கர்த்தரே பார்த்தீங்கன்னா நாங்கள் பற்றி கொண்டோம். மத்தம் சொல்லப்படுகிறது, விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி. அதான் ஆரம்ப காலத்தில் இருந்த பக்தி. அது ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பாருங்க பக்தி இருந்தது. எல்லாம் ஒரு தாகம், ஒரு வாஞ்சையோடு நாம் கர்த்தரை தேடினோம், கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தோம், தியானித்தோம். பல காரியத்தை நாம் செய்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அந்த பக்தி நமக்கு இல்லாமல் போய்விட்டது. அந்த பக்திக்கு பதிலாக பழக்க வழக்கம் வந்து விட்டது. பாருங்க, அடுத்த காரியம் சொல்லி, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லி, இப்போ அந்த நேசம் எங்கே போய்விட்டது? இப்போ பார்த்தீங்கன்னா தேவனை நேசிக்கிறதை விட்டுட்டு இந்த உலகத்தை நாம் நேசிக்கிறோம், பணத்தை நாம் நேசிக்கிறோம், படிப்பை நாம் நேசிக்கிறோம், உலக மேன்மைகளை நாம் நேசிக்கிறோம், நமக்கு ஒரு பெயரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அதை நாம் விரும்புகிறோம். அப்ப ஆரம்ப காலத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் இருந்த வைராக்கியம், அந்த பக்தி வைராக்கியம் பாருங்க, தேவன் மேல இருந்த அந்த நேசம் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. அப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதான் நம்முடைய கிரியை. அப்ப கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆரம்ப காலத்தில் இருந்த வாழ்க்கைக்கும் இப்ப இருக்கிற அந்த வாழ்க்கையும் கர்த்தர் பார்க்கிறார். அதான் நாங்க பார்க்கிறோம். அப்ப எனக்கு சீல் கிடைத்திருக்குதான், பரிசுத்த ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டேன் தான், உண்மைதான். ஆனால் அந்த முத்திரையின் தன்மையை இழக்கக்கூடாது. அத்தான் வேதம் சொல்லுகிறது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க என்று சொல்லி. அப்ப ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அப்ப என்னுடைய கிரிகளினாலே நான் ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடாது. பாருங்க, எவ்வளவு மாமிச காரியங்கள் இன்றைக்கு அநேகருக்குள் காணப்படுகிறது. பொறாமையில இருந்து எரிச்சல், பொறாமை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேகருக்கு காணப்படுகிறது. அப்ப இப்படியான காரியங்கள் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் போது பாருங்க, நாங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் துக்கப்படுத்துவார்கள். அப்போ நம்முடைய கிரிகள் எல்லாம் அங்கே பார்க்கப்படுகிறது. அதான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ பாருங்க, தேவன் தாமே கட்டி உண்டாக்கி அஸ்திபாரங்குள்ள நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்காகத்தான் எங்களுக்கு முத்திரை கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த பாருங்க, அந்த அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு மாம்சமினை மேற்கொள்ளக்கூடாது. பாருங்க, இச்சையினாலே நான் நடத்தப்படக்கூடாது. அப்ப என்னுடைய கிரியை முக்கியம். அப்ப பாருங்க, பரலோகம் என்னுடைய கிரியை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் பேசுகிற பேச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய செய்கையை கவனித்துக் கொண்டிருக்கிறது. எந்த நோக்கத்துக்காக நான் தேவனை தேடுகிறேன் என்று சொல்லி பரலோகம் பார்த்தீங்க எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அதனால் தான் நாம் கவனமா இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட அந்த முத்திரையை நாம் இழந்து போகாதபடிக்கு நாம் காத்து கொள்ள வேண்டும். பாருங்க, அப்ப எதற்காக அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம்? இரண்டாவது காரியத்தை நாங்க பார்ப்போம். பாருங்க, அது என்ன சொல்லுகிறது? 2 தீமோத்தேயு 2:19 ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இந்த வார்த்தை மூலம் நாங்கள் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால், பாருங்க, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது என்று சொல்லப்படுகிறார். அப்போ இதில் நான் என்ன அறிகிறோம் என்றால்,
அவருக்கு சொந்தமானவனாக நாங்கள் மாற வேண்டும். முத்திரை பெற்ற நாங்கள் அவருக்கு சொந்தமாக நாங்கள் மாற வேண்டும். அதான் நாங்கள் வரைய விளங்கப்படுத்த விரும்புகிற இந்த காரியத்தை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்க, அப்ப அருமையான வார்த்தை. அப்ப அவருக்கு சொந்தமானவர்கள் 2 காரியங்களை செய்வார்கள் சொல்லி இந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். என்னென்னு சொன்னால், முதலாவது அவருடைய சத்தத்துக்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? செவி கொடுப்பார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? பாருங்க, சிந்திச்சு பார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த கடந்த காலங்களிலே எத்தனை முறை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தோம்? பாருங்க, அப்ப இதில் நாங்கள் அறிய முடியும் அவருக்கு நாம் சொந்தமானவர்களாய் மாறி இருக்கிறோமான்னு சொல்லி. அப்ப இன்றைக்கு நாம் அதிகமாக கர்த்தருக்கு செவி கொடுப்பதை விட்டுட்டு இன்றைக்கு மூடாத நபர்களுக்கு நாம் செவி கொடுக்கிறோம், உலகத்தாருக்கு நாம் செவி கொடுக்கிறோம், வேறு வேறு காரியங்களுக்கெல்லாம் நாம் செவி கொடுக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நம்மை உருவாக்குற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நம்மை மனம் திரும்ப செய்கிற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என்னை உணர்த்துகிற கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோம்? பாருங்க, சபைகளிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிகவும் கவலையாயிருக்கும். பாருங்க, மினக்கெட்ட அந்த நேரத்துக்கு வருவார் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய செய்தி வந்து கொண்டிருக்கும் போது அநேகர் அங்கே தூங்கி கொண்டிருப்பார்கள், தூங்கி விழுந்து கொண்டிருப்பார்கள். இன்னொரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஹெண்டியில ஏதோ காரியத்தை செய்து கொண்டிருப்பார்கள். பாருங்க, இதெல்லாம் ஒரு கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. அப்ப எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவர் சும்மா அனுப்பவில்லை. பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய வார்த்தை வருகிறதா இருந்தால் வருகிற நாட்களிலே பல சோதனை நாங்கள் தாண்டி போவதற்கு கர்த்தர் இப்ப வார்த்தை அனுப்புவார். அப்ப அவருக்கு தெரியும் எதிர்காலத்தில் என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்று சொல்லி. அப்ப பல சோதனைகளுக்கு நாம் தப்புவதற்கு கர்த்தர் என்ன செய்வார் என்றால் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய ஜனத்துக்கு வார்த்தை அனுப்புவார். அப்ப அந்த வார்த்தை நாம் கவனித்து கேட்டால்தான் சில நேரம் நாம் மனம் திரும்ப வேண்டிய சில வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். அப்ப அந்த வார்த்தையை கேட்கும் போது நான் உணர்வடைவேன். இந்த விஷயத்தில் நான் தவறி இருக்கிறேன், இந்த விஷயத்திலே நான் இப்படி நான் பேசிவிட்டேன். அப்போ நான் என்ன செய்ய முடியும் என்றால் நான் மனம் திரும்ப முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். அப்போ அதற்காகத்தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்படுகிறது. அதான் சுவிசேஷம் என்று சொல்ல, ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனம். அப்போ அதை என்ன செய்கிறது என்றால் எனக்கு ரட்சிப்பை தருகிறது. அப்போ என்னுடைய ரட்சிப்பு பூரணமாய் கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்ய நான் மனம் திரும்ப என்னுடைய ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டே வரும், அது பூரணமாய்க்கொண்டே வரும். அப்ப சத்தியத்துக்குள் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்தீங்க என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, சத்தியம் உள்ளவர் அறிந்து கொள்வதற்கேற்ற புத்தியை பாருங்க தேவகுமாரன் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி. ஒன்று பாருங்க, யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அந்த காரியத்தை நீங்கள் வாசிக்க முடியும். அப்ப அந்த சத்தியம் உள்ளவர் அறியத்தான் நித்திய ஜீவனுக்குள்ளான் பிரவேசிக்க முடியும். அப்ப அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. அப்ப இங்க நாங்க பார்க்கிறோம், அவர் என்ன சொல்லுகிறார்? என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப உண்மையாக நான் தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால், உண்மையாக நான் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். கர்த்தருடைய வார்த்தை நான் முழுவதும் நான் கவனமாய் நான் கேட்பேன். பாருங்க, இன்றைக்கு பாருங்க அநேகர் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதில்லை. ஏதோ அவர்கள் பேசட்டும், நாங்க எங்கட பாட்டில் இருப்போம் என்று சொல்லி பாருங்க பல பேர் இப்படி சபைக்கு வந்து போகிறார்கள். அதனால அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்க்க முடியல, அவங்களுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலை பார்க்க முடியல. ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான வாழ்க்கை இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பாருங்க, இப்படியான பிசாசுடைய வலையிலே சிக்குண்டு அதிலிருந்து வெளியில வர முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தை தான் அந்த மயக்க நிலைமையிலிருந்து, அந்த பிசாசுடைய வலையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம்தான் அவர்களுக்கு அந்த விடுதலை கொடுக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அப்பேன் இன்றைக்கு விடுதலை இல்லை என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. இதான் பார்த்தீங்க அதிகமான காரியத்தை இதான் நாங்கள் பார்க்கிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருக்கு பின் செல்வார்கள். அப்ப எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறானோ பாருங்க, அவன் கிறிஸ்துவை பின்பற்ற மாட்டான். அதுக்கு பதிலாக ஒரு பழக்க வழக்கத்தை அவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். ஒரு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் அவன் செய்து கொண்டு வருவான் ஒழிய, ஆனால் அவனுடைய வாழ்க்கை மாறாது
கூடாது. அதான் பரிசேயரை நாங்கள் பார்க்கும்போது, வேத பாதகரை பார்க்கும்போது அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார்கள் தான், ஆனால் பூரண சற்குணனாய் அவர்கள் மாறவில்லை. அந்த பாருங்க, அந்த வாலிபன், அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் பாருங்க, நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்று விருப்பம் இருந்தது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு உணர்த்தின போது, நீ எல்லாவற்றையும் விற்று அதை தரித்ததுக்கு கொடு, பிறகு என்னை பின்பற்றிவான்னு சொல்லும் போது பாருங்க, அவனாலே அதை விட முடியல. ஏனென்றால் அவனுடைய இருதயம் அந்த ஐஸ்வர்யத்து மேல் இருந்தபடியினாலே அதை அவனாலே விட முடியல. அப்ப அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவன் தான், சிறு வயதிலிருந்து பல காரியத்தை செய்தவன் தான். நான் நித்திய ஜீவனுக்கு போவதற்கேற்ற தகுதி அவனுக்கு இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் பூரண சற்குணனாய் மாறவில்லை. அப்ப ரட்சிக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில நான் பூரண சற்குணனான எப்பை மாறுவேன் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை எனக்கென்று எடுத்து நான் மனம் திரும்பும் போதுதான் பாருங்க, நான் பூரண சற்குணனா நான் மாற முடியும். அப்படிப்பட்டவர்கள் தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதுக்கு அவர்களுக்கு தகுதி உண்டாகும். அப்ப அதனால் தான் மிகவும் நாம் கவனமா இருக்க வேண்டும். அப்ப பாத்தீங்க, அவர் தன்னுடையவர்களை அறிவார் என்று சொல்லி அங்க நாங்கள் வாசிக்கிறோம். மொத்தம் பாருங்க, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது சொல்லப்படுகிறது. அப்ப இதுக்கு தான் முத்திரை நாங்கள் போடப்பட்டோம் பரிசுத்த ஆவியானவருக்குள். இரண்டால் பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார், ஆனால் நாம் அவரை அறிந்து வைத்திருக்கிறோமா? அதான் அவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப நான் உண்மையாக அவருடைய ஆடாய் இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். அப்ப செவி கொடுக்கிற அந்த ஆடு என்ன செய்யுமா பாருங்க, அது பின் செல்லும் என்று சொல்லப்படுகிறது. மற்றது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப நான் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, ஒன்று நான் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறேன், ரெண்டாவது அவர் என்னை முழுவதும் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன செய்வேன் என்றால் அவரை நான் பின்பற்றுவேன். அதான் பின் செல்லுகிறது என்று சொல்லி இங்கே நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தத்தை ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். அது சிறியோரா இருக்கலாம், பெரியோரா இருக்கலாம், முதியோரா இருக்கலாம், ஊழியக்காரரா இருக்கலாம், எல்லாரும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய எச்சரிப்பின் சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நோவா பார்த்தீங்கன்னா அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அதை நாங்கள் பார்க்கிறோம். நோவா தற்காலத்திலே வரும் காலத்தை குறித்து எச்சரிப்பு பெற்ற, அப்ப அதுக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்தார் அவர். அதை எச்சரிப்பு பெறும்போது அவருடைய செவிகள் அதுக்கு திறந்தவண்ணமா இருந்தது. அப்போ வரும் காலத்தை குறித்து எச்சரிப்பு பெற்று உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. அவர் பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறார். அப்போ அதன் முதலாவது கர்த்தர் என்னோடு பேசும்போது முதல் எனக்கு தான் எடுக்க வேண்டும். இந்த வார்த்தை அந்த சகோதரனுக்கு சரியா இருக்கும், இந்த வார்த்தை அந்த சகோதரிக்கு சரியா இருக்கும் என்று சொல்லி மற்றவருடைய குற்றங்களை கேட்ட விதமாக வார்த்தையை நாம் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்றால் அது எனக்குத்தான் வருகிறது. அப்போ பசி வந்தால் எனக்காக வேற யாரும் சாப்பிட முடியாது. அப்ப நான் தான் சாப்பிட்டால்தான் எனக்கு அந்த பசி அடங்கும். அதே போலத்தான் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வருகிறது பாருங்க. அந்த வார்த்தையை நான் எனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சகோதரனுக்கு, அந்த பாஸ்டருக்கு, அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த சகோதரிக்கு என்று சொல்லி நாம் தட்டிவிடக்கூடாது. அப்ப கர்த்தர் மனம் திரும்புவதற்காகத்தான் அவர் வார்த்தையை அனுப்புகிறார். அப்ப நான் உண்மையாகவே அவருடைய ஆடாய் இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். அந்த வார்த்தையா எனக்கென்று நான் எடுத்துக்கொள்வேன். அந்த வார்த்தையை எடுத்து அந்த கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து வந்தேன் என்று சொல்லி நான் பரிசோதித்து பார்ப்பேன். கடந்த நாள் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்போ கர்த்தர் வார்த்தை வருகிறது. அப்போ என்னை பரிசோதித்து பார்க்கிறேன். கடந்த கிழமை எப்படி என்னுடைய வாழ்க்கை இருந்தது, எப்படி என்னுடைய பேச்சு இருந்தது, எப்படி என்னுடைய செய்கை இருந்தது, கர்த்தரை நான் துக்கப்படுத்தி இருக்கிறேனா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நான் என்னை பரிசோதித்து பார்க்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்ப எத்தனை பேர் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்? அப்ப செவி கொடுப்பது முக்கியம், மற்றவர்களுக்காக அல்ல, எனக்காக நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், நான் மனம் திரும்புவதற்காக. அப்ப பார்த்தீங்கன்னா நோவா அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார். வருங்காலத்துக்கு எச்சரிப்பு பெற்ற மனுஷன் அவர் பயபக்தி உள்ளவனாய் மாறுகிறார். அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு பயபக்தி வருகிறது. அதுக்கு பிற்பாடு தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்கிறது கேட்ட கிரியைகளை அவர் செய்கிறார். அதோடு அவர் நிப்பாட்டவில்லை. அவர் என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் அவர் நீதியை பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கிறோம். அப்ப இதுதான் முக்கியம். அப்ப முத்திரை பெற்ற என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் வர வேண்டும். ஏதோ நான் முத்திரை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி என்னுடைய இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது. அப்ப நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் என்றால் முதலாவது எனக்கு முத்திரை தேவை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியினுடைய நிறைவு தேவை. ஏண்டா பரிசுத்த ஆவியின் நிறைவு தான்
என்னுடைய வாழ்க்கையை மாற்றும். அப்போ இன்றைக்கு அநேகர் முத்திரை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் அநேகருடைய வாழ்க்கை மாறவில்லை. அப்போ இதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியத்திலே. பாருங்க, இன்றைக்கு சத்துரு பல பேரை மயக்கி வச்சிருக்கிறான், பல பேரை குருட்டாக்கி வைத்திருக்கிறான். அத்தன் சுவிசேஷத்தின் ஒளியை அறிய முடியாதபடிக்கு அநேகருடைய கண்கள் குருட்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ கண்கள் குருட்டாக்கப்பட்டால் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இருளாய் இருக்கும். அத்தான் வேதம் சொல்லுகிறது. அத்தான் வேதம் பாருங்க, மத்தேயுல சொல்லப்படுகிறது, உன் கண் உனக்கு இருளாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று சொல்லி. அப்போ என்னுடைய கண் வெளிச்சமாக இருந்தால் என் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். அப்போ வெளிச்சம் எப்படி வரும் என்று சொன்னால், சத்திய வசனமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசித்து அதை எனக்கென்று எடுத்து கொள்ளும் போது, என்னுடைய வாழ்க்கையை நான் சரி செய்யும் போது, மனம் திரும்பும் போது என்னுடைய கிரியைகளை வெளிச்சம் காணப்படும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு முன்பாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவதாக என்று சொல்லி. அப்போ எப்படி பிரகாசிக்கும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை நான் பரிசோதித்து பார்த்து மனம் திரும்பி அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பிரகாசத்தை பார்க்கக்கூடிய விதமாக இருக்கும். அப்போ உலகத்தார் அதை பார்ப்பார்கள், மற்றவர்கள் அதை பார்ப்பார்கள், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசத்தை. அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானுடைய முத்திரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். முதலாவது தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும், அதற்காக நாம் பெற்றுக்கொண்டோம். ரெண்டாவது அவருக்கு சொந்தமானவனாக நான் மாறுவதற்கு. அப்போ அவருக்கு சொந்தமானவனாக நான் இருந்தால் அவருடைய சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். அப்ப அப்படிப்பட்டவர்கள் தான் அவருக்கு சொந்தமானவர்கள், அவர்கள் தான் அப்படிப்பட்டவர் தான் அவருக்கு செவி கொடுப்பார்கள், அப்படிப்பட்டவர் தான் அவருக்கு பின் செல்வார்கள். ஆகவே இந்த காரியத்தை கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காதலை கேட்டு இப்படி விடாதீர்கள். ஆகவே இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள், மனம் திரும்புங்கள். என்ற இனி நாட்கள் செல்லாது, கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்க போகிறது. அதனால் கர்த்தர் இந்த கடைசி காலத்துக்குரிய செய்திகளை கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் இழந்து விடாதீர்கள். நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லி விட்டு விடாதீங்க. நாளைக்கு நாம் கண்பிடிப்போமா என்று சொல்லி கேரண்டி பண்ண முடியாது. நாளைக்கு இந்த நாளை சந்திப்போமா என்று சொல்லி யாரும் கேரண்டி பண்ண முடியாது. அப்ப இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கத்த தந்தா இருந்தால் அந்த வாய்ப்பை நாங்கள் பார்த்தீங்கன்னா தவற விடக்கூடாது. அந்த காரியத்தை நாம் என்ன செய்யணும், பிரயோசனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நாம் மனம் திரும்புமாக. ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது ஆவியான உங்களை உணர்த்தி கொண்டிருப்பார். என்னென்ன காரியத்தை நீங்க விழுந்திருக்கிறீங்கன்னு சொல்லி, என்னென்ன காரியத்தை நீங்க சரி செய்ய வேணும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுங்கள். உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்படுத்தினார்கள் பாருங்க, வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அந்த நிலைமை நமக்கு வராதபடிக்கு, நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தைக்காக நாம் ஜெபம் பண்ணி நாம் மனம் திரும்புவோமாக. மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு தொடர்ந்து நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.